சோசியல் மீடியாவில் ஒரு ஸ்டில் ஒன்று பார்த்தேன். ஒரு நிமிஷம் என்னாலே என்னை நம்ப முடியல. அப்படியே ஷாக் ஆகிட்டேன். உண்மையிலே அவர் தானா இல்லை வேற யாருமா அப்படிலாம் ஒரு டவுட் வந்துச்சு. அப்புறமா உத்து பார்த்தா அஜித்தே தான். ஆமாம், அவர் எங்கே நிற்கிறாரு தெரியுமா? கோயம்புத்தூர் ஜங்ஷன் ரயில்வே ஸ்டேஷனில் அதில் ஒரு ட்ராவல் பக்கோட ஒத்த ஆளாக தன்னந்தனியாக நின்றுக்கிட்டு இருக்காரு. இந்த மனுஷன் என்னையா இங்கே வந்திருக்கிறாரு, அதுவும் தனியாக வந்திருக்கிறாரு, கூட யாருமே இல்லையா? இவெல்லாம் பைக் ரேஸு போனாலே வந்து ஒரு 7-8 பேரை கூட்டிக்கிட்டு தான் போவாப்புல. ஒரு 10-15 பேக்கெல்லாம் எடுத்துக்கிட்டு போகிற இடத்துல அங்கங்கே நின்று டீ குடிக்கிறது, இல்லைனா ஓய்வு எடுக்கிறது, இல்லைனா பிரியாணிக்குன்றது, இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருப்பார். ஸோ பைக் ஓட்ட போகிறதுக்கே வந்து 7-8 பேரோட கூட்டு போகிற ஆள் ஏதோ ஒரு ஊருக்கு போகிறாரு போல் இருக்குது. தனியாக ஒரு ட்ராவல் பேக் எடுத்துக்கிட்டு, அதுவும் கோயம்புத்தூர் ஜங்ஷன் ரயில்வே ஸ்டேஷன் நின்றுக்கிட்டு இருக்காரு. என்ன வீட்டில் எதுவும் கோச்சிக்கிட்டு வந்துட்டாரா, எதுவும் பிரச்சனையா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போதே, சரி இந்த ஸ்டில்லு என்ன தான், இது ஒரு ஸ்டில்லு, இது யார் போட்டா அப்படின்னா அதோட பின்னணி அப்படியே வந்து சோஷியல் மீடியாவிலேருந்து தேடும்போது தான் தெரிஞ்சது, இந்த மீம்ஸ் கண்டென்ட் போடுற அந்த மனுஷங்க இருக்காங்க பாருங்க, அவங்க பண்ண வேலை அது. அட ஆமாங்க, நேற்று வந்து அஜித் இப்போ நடிச்சுக்கிட்டு இருக்கார்ல விடாமுயற்சி மகிழ் திருமேனி டைரெக்ஷனில், அந்த படத்தோட ஃபஸ்ட் லுக் வந்திருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்ல, அசர்பைஜானில் தான் அந்த படத்தோட மொத்த ஷூட்டிங்கும் நடந்துச்சு. கிட்டத்தட்ட 95% ஷூட்டிங் அங்கே தான் நடந்துச்சு. அந்த ஹைவேஸ் ரோட்டில் அஜித் வந்து ஒரு ட்ராவல் பேக்கை வச்சுட்டு நிற்கிற மாதிரி ஒரு ஸ்டில்லை ஃபஸ்ட் லுக்கை நேற்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. உடனே என்ன பண்ணிட்டாங்க, டக்குன்னு அதை எடுத்து அஜித்து இந்த நம்ம சொன்னோம்ல கோயம்புத்தூர் ஜங்ஷன் ரயில்வே ஸ்டேஷன் நிற்கிற மாதிரி, அப்புறமா விண்வெளியில் நிற்கிற மாதிரி, அப்புறம் எங்கெங்கே அவரை வந்து சோலாவை எடுத்து நிப்பாட்டணுமோ அங்கங்கே நிப்பாட்டி பயங்கரமாக வந்து மீம்ஸ் போட்டு வைரல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதோட உச்சக்கட்டம் என்ன தெரியுமா? விஜய் டிவியில் பாரதி கண்ணம்மான்னு ஒரு சீரியல் வந்துச்சு. கண்ணம்மாங்கிற கேரக்டர் தான் இந்த ரோஷினிங்கிறவங்க நடிச்சிருப்பாங்க. அவங்க தான் மாசமாக இருப்பாங்க. அவங்க கையில் ஒரு பேக்கை கொடுத்து ஏன்னா ஒவ்வொரு தெருவாக நடக்க விடுவாங்க. அப்போவே அது வந்து பெரிய அளவில் எல்லாராலையும் கலாய்க்கப்பட்டது. நிறைய மீம்ஸ் வந்து அந்த டைமில் வந்துக்கிட்டது. கிட்டத்தட்ட அப்படி ஒரு கலாய்த்தலுக்கு இப்போ விடாமுயற்சி படத்தோட ஃபஸ்ட் லுக் வந்திருக்குது. அது வந்து சீரியலுங்க. இது வந்து அஜித்துன்னு ஒரு மாஸ் ஹீரோ நடிச்சிருக்கிற படத்தோட ஃபஸ்ட் லுக்கு. ரெண்டையும் கம்பைன் பண்ணி எப்படி உங்களுக்கு வந்து கலாய்க்கிறதுக்கு மனசு வருது? அஜித் எவ்வளோ பெரிய ஆள், எவ்வளோ கோடி ரூபா சம்பளம் வாங்குறாரு, விடாமுயற்சி எவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட்டு, லைக்கான்னு ஒரு கம்பெனி பண்ணுறாங்க, மகிழ் திருமேனி டைரக்ட் பண்ணுறாரு. அப்பேற்பட்ட படத்தை பாரதி கண்ணம்மான்னு ஒரு சீரியலோட கம்பேர் பண்ணிட்டீங்களே. ஆனால் இந்த ஃபஸ்ட் லுக்கை பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டிங்கன்னா எனக்கு அது பிடிச்சிருக்குது. ஏன்னா பொதுவாகவே தமிழ் சினிமாவில் சமீப காலமாக மாஸ் ஹீரோக்கள் நடித்து ரிலீஸ் ஆகிற ஃபஸ்ட் லுக்கு, செகண்ட் லுக்கு, தேர்ட் லுக்குன்னு என்னென்ன லுக்கு இருக்கோ எல்லாத்தையும் வச்சுக்கோங்களேன், எல்லாமே வந்து வன்முறையையும் மக்களுக்கு ஒவ்வாத விஷயங்களையும் ப்ரொமோட் பண்ணுற மாதிரி இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு ஹீரோ வந்து கன்னை வச்சுக்கிட்டு இருக்க மாதிரி ஃபஸ்ட் லுக் வரும், இல்லைனா சரக்கு பாட்டில் கையில் வச்சுட்டு இருக்க மாதிரி ஃபஸ்ட் லுக் வரும், இல்லைனா சிகரெட்டை ஊதி தள்ளுற மாதிரி ஒரு ஃபஸ்ட் லுக் வரும். இதெல்லாம் வரும்போதெல்லாம் மக்களுக்கு தீமைகளை தரக்கூடிய இந்த மாதிரி விஷயங்களை வந்து ப்ரொமோட் பண்ணுற மாதிரி எந்த நடிகையும் நடிக்காதீங்கன்னு இந்த ரசிகர்கள் என்றைக்குமே சொன்னதாக தெரியலை. ஆனால் பாருங்கள், இப்போ அஜித்து இந்த மாதிரி வன்முறையே எதுவும் இல்லாமல், தீமையான விஷயங்களை எதுவுமே ப்ரொமோட் பண்ணுற மாதிரி இல்லாமல், ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப அழகாக, ஒத்த மனுஷனாக அந்த ஹைவேஸில் பேக்கோடு நின்றுக்கிட்டு இருக்கிறாரு. அதை வந்து நீங்கள் வந்து பாரதி கண்ணம்மா அப்படிங்கிற சீரியலோடு சேர்த்து கலாய்ச்சிக்கிட்டு இருக்கிறீங்க, ஒப்பிட்டு கலாய்ச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. இது என்னன்னு சொல்கிறது? என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ஃபஸ்ட் லுக்கை பார்க்கும்போது ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்தது. எனக்கு வந்து மலையாள திரைப்படங்கள் தான் ஞாபகத்தில் வந்துச்சு. இப்போ பொதுவாகவே மலையாள திரைப்படங்களில் இந்த மாதிரியான போஸ்டர்களை நம்ம பார்க்கலாம். ஏன்னா அவங்க வந்து எப்போவுமே கதைக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இப்போ அந்த இடத்துல வந்து ஒரு ஃபகத் ஃபாசிலோ இல்லை ஒரு பிருத்திவிராஜோ யாரோ ஒருத்தர், ஒரு மலையாள நடிகர் வந்து இப்படி ஒரு போஸை கொடுத்துருந்தா இந்நேரம் பாரதி கண்ணம்மா சீரியலோட சேர்த்து கம்பேர் பண்ணி கலாய்ச்சிருப்பாங்களா அப்படின்னா கண்டிப்பாக கலாய்ச்சிருக்க மாட்டாங்க. ஏன்னா மலையாள சினிமா மேலே நம்ம காலங்காலமாக வச்சுருக்கிற ஒரு பார்வை அதுதான். என்னென்னா இந்த படம் ஏதோ ஒரு கதையை சொல்ல போகுது, அதனால தான் ஹீரோ ஹைவேஸில் பேக்கை வச்சுக்கிட்டு ஒத்தாளாக நின்றுக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ இதை நம்ம கண்டிப்பாக பார்க்கணுண்டா மச்சான், உண்மையிலே பிரமாதமான படமாக இருக்கும் போல் இருக்குது அப்படிலாம் வந்து நாமளே மலையாள படங்களை நம்மளை மறந்து நம்மளை மீறி கொண்டாட ஆரம்பிச்சிடும்.
அதை வந்து பரபரப்பாக பேச ஆரம்பிச்சிரும். ஆனால் அதுவே தமிழில் எதுவுமே இல்லாமல் ரொம்ப ப்ளசண்ட்டாக ரொம்ப அழகான ஒரு போஸ்டரை ரிலீஸ் பண்ணால் நீங்கள் அதை ஏற்றுக்கிறதுக்கே தயாராக இல்லை. அப்போது நாமளே வந்து இன்னும் நல்ல படங்களை கொண்டாடணும் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வரலையோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் தான் வருது. நல்ல திரைப்படங்கள் எத்தனையோ தமிழ் சினிமாவில் வந்துக்கிட்டு இருக்குது, நாமளும் அதை கொண்டாடிக்கிட்டு தான் இருக்கோம். ஆனால் தொடர்ந்து இங்கே நம்ம என்ன சொல்லிக்கிட்டு இருக்கோம்னா, அஜித், விஜய், ரஜினி, கமல் இந்த மாதிரியான முன்னணி ஹீரோக்கள் வந்து நல்ல நல்ல கதைகளில் நடிக்கணும், அதன் மூலமாக இந்த சமூகத்துக்கு அவங்களால முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு ஒரு நல்ல நல்ல கருத்துக்களை சொல்ல முடியுமோ அதை சொல்லணும் அப்படின்னு தான் நாமளும் தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம். அதுக்காக ஒரேடியாக கருத்து சொன்னாலும் ஆடியன்ஸுக்கு வந்து போர் அடிச்சிடும். உங்களுக்கு தெரியும், குட் பேட் அக்லி படத்தோட ஃபஸ்ட் லுக் எப்படி வந்ததுன்னு எல்லாருக்குமே நல்லா தெரியும். அதில் நடுவரில் காட்டிக்கிட்டு இருந்தார். அப்போவே நிறைய பேர் விமர்சனம் பண்ணியிருந்தாங்க, அஜித் மாதிரியான ஒரு ஹீரோ இப்படியெல்லாம் போஸ் கொடுக்கலாமா அப்படிலாம் வந்து அவரை வந்து ரொம்ப கடுமையாக விமர்சனம் பண்ணியிருந்தாங்க. அப்பேற்பட்ட அஜித் விடாமுயற்சி படத்தில் பாருங்கள் எவ்வளோ சிம்பிளாக எவ்வளோ அழகாக வந்து நின்று போஸ் கொடுத்துருக்காரு. அது வந்து உங்களுக்கு திருப்தி இல்லை அப்படிங்கிறீங்க. அப்போ உங்களுடைய மனநிலையை நீங்கள் மாற்றிக்கணும். எல்லாத்தையும் நம்ம கொண்டாட பழகணும், எல்லாத்தையும் வரவேற்க பழகணும். ஒரு ஹீரோ வெரைட்டியான படங்கள் தரணும் அப்படின்னு நாம் எதிர்பார்க்கணும். நாம் வந்து என்ன நினைக்கிறோம், தொடர்ந்து ஒரே மாதிரியான படங்கள் கொடுத்தா போதுமோ அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வந்துட்டதாக தான் நான் பார்க்குறேன். இல்லை இதை நீங்கள் கொண்டாடி இருக்கணுமே. அஜித் ரசிகர்கள் இந்த போஸ்டரை வந்து தலை வந்து ரொம்ப மாசாக இருக்கிறாரு, வேறு லெவலில் இருக்கிறாரு அப்படின்னு வந்து இதை வந்து சோஷியல் மீடியாவில் ட்ரெண்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் மற்ற ஹீரோக்களோட ரசிகர்களுக்காக அவங்க தான் இந்த மாதிரி வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. எது, அஜித்தை தூக்கி கோயம்புத்தூர் ஜங்ஷன் ரயில்வே ஸ்டேஷனில் ஒத்தையாளாக நிற்க வச்சுருக்கிறாங்க. ஆனாலும் விடாமுயற்சி படத்தை பொறுத்த வரைக்கும் கதையவே நீங்கள் வந்து அந்த ஃபஸ்ட் லுக்கை பார்த்துடலாம். அந்த ஹைவேஸில் நிற்கிறாரில்ல, அது வந்து அசர்பைஜானில் இருக்கிற ஒரு ஹைவேஸு. அதில் தான் அந்த படத்தில் அவரோட ஒய்ஃபை அவரை திரிஷாவை அவர் மிஸ் பண்ணிடுவார். படத்தில் அவர் ஒய்ஃபை தேடி கண்டுபிடிக்கிறது தான் வந்து கிளைமேக்ஸே. இதை தான் விடாமுயற்சின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட் லுக் பார்க்கும்போது எனக்கு உண்மையிலே ரொம்ப ஹாப்பி, ரொம்ப நல்லா இருக்குது. வழக்கமான ஒரு ஃபஸ்ட் லுக்காக இல்லாமல் எனக்கு இந்த இப்போ ஒரு எண்ணெய் எறிந்தால், அப்புறம் வீரம், ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி பேக்ட்ராப்பில் ஒரு அஜித்தை பார்த்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபஸ்ட் லுக்காக தான் நான் அதை பார்த்தேன். இப்போ விடாமுயற்சி படத்தோட ஷூட்டிங் வந்து அசர்பைஜானில் ஃபைனல் ஷெட்யூல் போயிட்டுருக்குது. ஆமாம், அதில் வந்து த்ரிஷா, அர்ஜுன், ஆரவ், ரெஜினா, அப்புறம் ஹீரோ அஜித் இவங்களோட எல்லா காம்பினேஷன்லேயும் போட்டு இறுதிக்கட்ட படப்பிடிப்பு அங்கே விறுவிறுப்பாக நடந்துகிட்டு இருக்குது. த்ரிஷா, அர்ஜுன் இவங்க எல்லாமே இன்னும் 2-3 நாளில் அசர்பைஜானில் அந்த ஷூட்டிங்கில் கலந்துப்பாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஷெடியூலோட விடாமுயற்சி படத்தோட ஷூட்டிங் முடியுது. அதனால் கண்டிப்பாக அஜித் ரசிகர்கள் எதிர்பார்க்குற மாதிரி விடாமுயற்சி படம் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகிடும் அப்படின்னு நம்ம உறுதியாக நம்பலாம். இப்போ தான் அந்த படத்தோட ஃபஸ்ட் லுக்கு பல மாதங்கள் கழித்து விட்டுருக்குறாங்க. ஆரம்பத்தில் வெறும் டைட்டில் லுக்கு மட்டும்தான் விட்டாங்க. முதல்ல இந்த படத்தை விக்னேஷ் சிவன் பண்ணுற மாதிரி இருந்தது. அப்புறம் ஒரு பஞ்சாயத்தாகி அவர் வெளியில் போனதுக்கப்புறம் மகிழ் திருமேனியை அவசரமாக கமிட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பல மாதம் கழித்து இப்போ அந்த படத்தோட ஃபஸ்ட் லுக் விட்டுருக்குறாங்க. இப்போ அடுத்தடுத்து வேறு ஸ்டில்ஸ்லாம் வச்சு செகண்ட் லுக்கு, தேர்ட் லுக்கு, டீசரு, ட்ரெய்லர் ஏகப்பட்ட ட்ரீட்லாம் வந்து இருக்குது. அதனால் முதல் லுக்லேயே வந்து இந்த படம் இப்படி தான் இருக்கும், இந்த படத்தில் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு நம்ம வந்துட வேண்டாம். வெயிட் பண்ணி பார்ப்போம். உண்மையிலே அஜித் ரசிகர்கள் மட்டும் இல்லை, சினிமாவை விரும்புகிற எல்லோருக்குமே வந்து ஒரு செமத்தியான ட்ரீட் காத்துட்ருக்குது.